15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது 15:5 வாசிங்க. ஆதியாகமம் 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். இதுதான் ரெபெக்காள்கிட்ட சொல்லுது, கோடா கோடியாய் பெருகுவாயா. இப்ப இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் இதை போய் அவர் சாராள்கிட்ட சொல்லியிருக்கணும். சாராளோ அவசரப்பட்டு என்ன பண்ணிவிட்டாங்க, தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலாக ஒரு துஷ்ட மனுஷனை கொண்டாந்துட்டாங்க உள்ள. யாரை கொண்டாந்துட்டாங்க? துஷ்ட மனுஷன். சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் வெயிட் பண்ணணும். கர்த்தருக்கு தெரியும், இவ்வளோ கொடுத்த ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்ம நன்மைக்காக தான் அதை தாமதிப்பார். கர்த்தர் கருத்தில் தீமை என்பதே கிடையாது. அவருக்கு ஈசாக்க கொடுக்கணும்னு தெரியும். உற்பவ காலத்தில் கண்டிப்பாக தருவார். அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நான் ஈசாக்குன்னு சொல்றது வெறும் குழந்தைக்காக மட்டும் சொல்லுறேன். அது குழந்தைக்கும் பிறக்கும். அது வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு உலக பிரகாரம் அவருடைய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. முதல்ல இவங்க பண்ண தப்பு என்ன? சர்பத்தின் பேச்சை கேட்டது, அதனால பொல்லாங்கன் பிறந்துட்டான். இப்போ இவங்க பண்ண தப்பு என்ன? டைம் ஆகுது. எனக்கு 90 80 வயசாகி போச்சு. ஆபிரகாமுக்கு 83 வயசாகி 86 வயசாகி போச்சு. இன்னும் பிள்ளை இல்லை. இன்னும் இப்படியே போயிட்டே இருக்குது. என்ன நீங்க இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே. அவசரம். தேவன் வைத்திருக்கிற காலகட்டம் ஒன்று இருக்கிறது. ஒன்று மட்டும் நல்ல மனசை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் கொடுக்க வேணாம் இப்போ இல்லைன்னு சொன்னார்னா அதை வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் பைபாஸில் போகக்கூடாது. பைபாஸ் அப்படியே போய் எப்படியாவது பிள்ளை கொடும், எனக்கு ஒரு பிள்ளை கொடும் அப்படின்னு சொல்லி ஆகாரக்கிட்ட போய் சேருங்கன்னு சொன்ன உடனே அங்கே துஷ்ட மனுஷன் ஒருத்தன் உருவாகிறார். ஆண்டவருடைய திட்டம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ என்ன ஆகுது? திட்டம் மாறுது. திட்டம் மாறி அங்கே துஷ்ட மனுஷன் பிறக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நிச்சயமா ஈசாக்கு உனக்கு தருவேன், நிச்சயமாய் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த காத்திருக்குதல் டைம். அதான் வேதம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர்கிட்ட தாமதம்லாம் கிடையாது, ரைட் டைம் இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணார்னா வேதனை இல்லாமல் தருவார். தன் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்டவே மாட்டார். உங்களுக்கு எது வேணா இருக்கட்டும், நான் சொல்றேன், உலக பிரகாரமா எந்த ஆசீர்வாதமாக கூட இருக்கட்டும், அது இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுமே. ஒரு சர்ச்சுக்கு நீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்க சபைக்கு இடம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஏற்ற நேரம் வரும்போது அதை கொண்டு வந்து கொடுப்பது கர்த்தர் வல்லமை உள்ளவர். அந்த இடத்த கொடுக்குற ஆளை கொடுப்பாரு, இல்லை அந்த இடத்த வாங்குறதுக்கு கரங்களை பலப்படுத்துவார், ஏதோ ஒன்று செய்வார் ஆண்டவர். ஆனால் உங்களுக்கு என்ன, இப்போ வந்திருக்கு, சீப்பாக கிடைக்குது, ஏதாவது பண்ணி வாங்கணும், வாங்கக்கூடாது. ஏதாவது பண்ணி வாங்கக்கூடாது, ஆகார வச்சு வாங்கக்கூடாது. உடனே கடனை உடனே வாங்கி அங்கே அவங்கக்கிட்ட நகையை வாங்கி வச்சு இவங்ககிட்ட லோனை போட்டு வாங்கி அங்கே கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கடன் லோன் அடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுங்க தெரியுமா? ஊழியத்துக்காக தானே கடன் வாங்கினேன். ஆண்டவர் சொன்னாரா நீ கடன் வாங்குவாயின்னு சொன்னாரா, கடன் கொடுப்பாயின்னு சொன்னாரா? நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும், சர்வ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாதா? ஒரே ஒரு பிள்ளையை தர முடியாதா? இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்குற தேவன். மெடிக்கலி உங்களுக்கு சொல்லிடுவான் குழந்தை இல்லை அப்படின்பா. ஆனா மெடிக்கலி குழந்தை கிடையாது, மிராக்கலி குழந்தை உண்டு. அற்புதமாய் கர்த்தர் பிள்ளையை தர வல்லமை உள்ளவர். டாக்டர் சொல்லுவாங்க கிடையாதுன்னு, கர்த்தர் சொல்லுவார் இருக்கும்பர். ஆனா அதுக்கு ஒரு டைம் ஒன்று வச்சிருப்பார். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க டைம் வரைக்கும் வெயிட் பண்ணல, கண்டிப்பா துஷ்ட மனுஷன் பிறப்பான். கண்டிப்பா தப்பான ஒரு காரியம் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மிஸ்டேக். நிறைய பேர் ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரங்களிலே தங்களுடைய திருமண காரியங்களில், பிள்ளை காரியங்களில், படிப்பு காரியங்களில், இடம் காரியங்களில் அவசரப்பட்டு செஞ்சது. அது திருமணம் பண்ணும்போது கூட சரி,
கர்த்தர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு. ஐயோ 30 வயசுக்கு மேல ஆச்சு, இப்ப என்ன பிரச்சனை? 30 வயசுக்கு மேல ஆனா என்ன பிரச்சனை? இப்ப 31 ஆயிட்டு போகுது. கர்த்தருக்கு தெரியாததா? அங்கங்க எத்தனையோ வயசாகி எங்க 30, 40, 35 வயசுலாம் கல்யாணம் ஆகிருக்குது. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கர்த்தர் அப்படி செய்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் அப்படி நடத்துகிறார். எல்லாரையும் அப்படி நடத்துகிறது இல்லை. அவசரப்பட்டு உடனே எங்கேயாவது பையன் இருந்தால் சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, இது ஏதாவது இருந்தா பரவாயில்ல. என்ன மார்க்கெட்லையா? நல்ல தக்காளி இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் அழுகுனதா இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்கு மார்க்கெட்டா அது? எதா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. பல நேரங்களில் காத்திருக்குதல் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தர்கிட்ட செகண்ட் சாய்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. செகண்ட் சான்ஸ் இருக்கு, செகண்ட் சாய்ஸ் கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர்கிட்ட என்ன இருக்குது? செகண்ட் சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு, விழுந்தா எழுந்திரிக்கிறதுக்கு. ஆனால் செகண்ட் சாய்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க, அது பிரச்சனை ஆகி போச்சு, அடி முரண்டு பிடிக்குது, அடி தூக்கி போட்டு மிதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அதை கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு மாற்றி கொடுப்பாரு. மாற்றி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று தரமாட்டார். இப்போ இவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? பேசாம ஆண்டவர் வேற ஏதாவது பழைய ஏற்பாடு மாதிரி அதெல்லாம் கிடைக்காத மகனே, அவ்வளோதான். எப்போ மாறும்? எப்போ வேணாலும் மாறும். நீ 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்த வேண்டி வந்தாலும் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் என்ன தெரியுமா சொல்றான்? ஊழியத்துக்கு அது ரொம்ப தடையா இருக்கு, என்ன செய்யலாம்? போற வழியில இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான், வேக தடை, என்ன செய்யலாம்? வெட்டி ஸ்பீட் பிரேக்கரை தூக்கி போட்டுடலாமா? ஏறி இறங்குவீங்களா? வேற வழியில ஏறி தான் இறங்கணும், தூக்கி எல்லாம் போட முடியாது. கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் செகண்ட் சான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான், செகண்ட் சாய்ஸ் பார்க்குறான். செகண்ட் சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறார், கண்டிப்பாக தரார், அதை மாற்றி கொடுப்பார். வெயிட் பண்ணு, அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அவசரப்படாத, அவசரப்பட்டு துஷ்ட மனுஷங்கிட்ட போய் மாட்டிராத, அவசரப்பட்டு துஷ்ட மனுஷிக்கிட்ட போய் மாட்டிராத. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் போச்சு. கர்த்தருடைய சித்தம் உன்னை துஷ்ட மனுஷன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஒரு துஷ்ட மனுஷிக்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் அப்படி நினைக்கவே மாட்டார். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை பிடிச்சி கொடுத்து தான் திருத்துவார் அப்படிம்பாங்க. ஒரு தகப்பன் அந்த வேலையை என்ன செய்ய மாட்டார்? செய்யவே மாட்டார். அவர் உன்னை திருத்துறதுக்கு 1000 வழி இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் நல்லா திருத்துவார். ஆனால் நம்ம சூழ்நிலை நம்மளா போய் சிக்கிடுவோம். சில இடத்துல சிக்கிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்வார், நீ தானே போன, போயிட்டு வா. இப்போ என்ன ஆண்டவரே பண்ணணும்? சுத்து 40 வருஷம் பார்த்துக்கலாம். ஆண்டவரே 40 வருஷமா? 40 வருஷம் தான் சுத்தணும், வேற வழியே கிடையாது. சுத்து, அது சரியாகிற வரைக்கும் சுத்து. சரி பண்ணி கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பார். 7 வருஷம் கழிச்சு தான் நேபுகாத்நேச்சாரோட இருதயத்தை கர்த்தர் எப்படி பார்த்தனாரா? மனுஷ இருதயமே மாற்றினார். ஏன் நினச்சா ஒரே நாளில் மாற்ற முடியாதா? அதெல்லாம் மாற்ற முடியும். நேபுகாத்நேச்சாருக்கு 7 வருஷம், இஸ்ரவேலுக்கு 40 வருஷம். ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. உன்னுடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறும், ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்கள் சொன்ன உடனே வீட்டுக்கு போகும்போது மாறும்னா மாறாது, கன்ஃபார்மாக மாறாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அப்போது ரெபேக்காள் இந்த காரியெல்லாம் பார்த்துட்டாங்க. எதுக்கு வம்பு? ஏன் வம்பு? வெயிட் பண்ணுவோமே. ரெபேக்காள்ட்டையும் வேலைக்காரி இருக்கிறாங்க. ரெபேக்காள்ட்டையும் என்ன இருக்கிறாங்க? வேலைக்காரமாக நிறைய பேர் இருக்காங்க. சாராள்ட்டையும் வேலைக்காரமாக இருந்தாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க, உடனே இந்த அம்மா பார்த்துச்சு. ரெபேக்காள் அந்த பேச்சே கிடையாது, எந்த வேலைக்காரமும் கிடையாது. அப்புறம் பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு இன்னொரு வேலைக்காரமாக இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை உன்னை மலடி என்று சொல்வார்கள், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு இன்னொன்று இல்லை, அவ்வளோதான், நீ நம்ம கூட தான் இருக்கிற கடைசி வரைக்கும். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பேசுகிற ஆபிரகாம், சாராள் வந்து சொல்லுவாங்க வேலைக்காரியோடு கூட சேரும் அப்படின்னு, உடனே ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஏம்மா இப்படி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற, பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லவே மாட்டார். அதனால தான் பின்னாடி ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் மனைவியின் பேச்சுக்கு செவி சாய்த்தபடியினால். சில ஆட்கள் இதுக்கெல்லாம் உடனே செவி சாய்ப்பான். நீங்கள் கணவரை சொல்லி பாருங்கள், எங்க காலையில் சாயங்காலம் வெளியே போனோம், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொல்லுங்கள், வரமாட்டான். லேட்டாக தான் வருவாப்பில், 6 ஆகும் 7 ஆகும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாப்பில். அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லுங்கள், உடனே போயிடுவாப்பில். என்னன்னு கேளுங்க, நீ தானே சொன்ன. அந்த ஆளுக்கு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. வீட்டை விட்டு போகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம். சில ஆட்கள்லாம் சட்டையும் கையுமா நின்றுக்கிட்டே இருப்பாப்புல, போகலாமான்னு கிளம்பிடுவாப்புல.
உடனே அவங்க கேட்பாங்க, என்ன உடனே கிளம்பிட்டீங்க? வரத்துக்கு தான் லேட் ஆகும், போகிறதுக்கு லேட்டே ஆகாது. வீட்டை விட்டு உடனே கிளம்பிடுவான் மனுஷன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஷனை ஈசாக்குக்கு ரெபேக்காள் தரவே இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. 20 வருஷம் குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு 60 வயசாயிருச்சு. வசனம் சொல்லுது, ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் பொழுது ஈசாக்கு 60 வயது உள்ளவனாயிருந்தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லை. அந்த அம்மா சொல்லுச்சு, இன்னும் 20 ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்குள்ள துஷ்ட மனுஷன் கிடையாது, இந்த வீட்டில் பொல்லாங்கன் கிடையாது. நான் எதற்காக உள்ளே வந்திருக்கிறேன் தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. கர்த்தர் அதே நோக்கத்துக்கு தான் இப்போ பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக எதுக்கு கொண்டிருக்கேன் தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. நீங்க உட்காந்து அநேகர் இந்த பாம்பின் சத்தத்துக்கு செவிசாய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? பாம்பின் சத்தத்துக்கு செவிசாய்க்கிறவங்க இருக்கிறாங்க. போய் பாம்பு கூட பேச்சை கேட்டு, இப்போ நீங்க சபைக்குள்ள தான் உட்காந்துருக்கிறீங்க, தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆனால் தோட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே இருந்து வர பாம்புடைய பேச்சை கேட்குறீங்க. உங்கள் சபையிலே உங்களுக்கு எவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு, உங்களுக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும், எங்கள் சர்ச்சில் இப்படி இல்லை, அந்த மாதிரி அங்கே போய் கேட்குறோம், அந்த போய் பண்ணுறோம், இதை போய் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் செய்தி கேட்கறது பரவாயில்ல, ஆனால் யாரை கேட்குறீங்க? டீச்சர்து. அதோட நிறுத்திடணும். இங்கே உங்களுக்கு தகப்பன் இருக்கிறார்ல, அவர் மெய்ப்பன், அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் அவரால் ஒன்று பண்ண முடியும், உங்களை பாதுகாத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு அறிவு மிகுதி. பசங்க அடிக்கடி அப்பா அம்மாவை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்பா. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவன் உயிரை காப்பாற்ற தெரியும். நமக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து வாங்கி கொடுக்க தெரியும், அவனுக்கு சாப்பாடு வாங்கி போட தெரியும், அவனுக்கு தண்ணி கொடுக்க தெரியும், தூங்கும் போது அவனை பார்த்துக்க முடியும். இவ்வளவும் நம்ம தான் செய்வோம். அவர் போய் ஏதாவது கூகுளில் 4 படிச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லுவார், உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நாங்கள் அப்படிம்பா. அப்பா அம்மாவுக்கு அது தெரியாது, ஆனால் உனக்கு பாதுகாப்பாக இருக்க தெரியும். அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம். தாவீதுக்கு சவுல் மாதிரி கத்தியை பிடிச்சி சண்டை போட தெரியாது, ஆனால் ஒரு ஆடை சிங்கமோ கரடியோ பிடிச்சா உயிரை கொடுத்து காப்பாற்ற தெரியும் அவனுக்கு. அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம். அப்போ மெய்ப்பனுடைய ஊழியத்தில் இருக்கும்போது உங்கள் சர்ச்சு தான் உங்களுக்கு கரெக்டு. அதனால தான் கர்த்தர் உங்களை இங்கே உட்காந்துருக்கிறாரு. எல்லாருக்கும் அவங்க சர்ச்சை நினச்சா கொஞ்சம் இலக்காரம். எங்கள் சர்ச்சில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எங்கே இருந்தால் கரெக்டாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எந்த சபையில் நீங்கள் இருந்தால் கரெக்டாக பரலோகத்துக்கு போவீங்களோ அந்த சபையில் தான் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். உங்களுக்கு எப்போவுமே இன்னொரு சபையை பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஊழியக்காரரை பார்த்தா அப்படி தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்குது இல்லை, நம்ம பொண்ணு வீட்டில் இருக்குல்ல, ஒரு தட்டையாவது கழுவுமா? ஒரு தட்டாவது கழுவுமா? கழுவாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? அப்படியே தூக்கி போட்டு போகும். அப்புறம் குளிச்சுட்டு வந்து துணியை அப்படியே தூக்கி போட்டு போயிடும். பெட்ஷீட் கூட மடிக்காது. அந்த அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ எல்லாம் எங்கே போய் என்ன பாடு அனுபவிக்க போறியோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டோடைய அம்மா ஒருத்தர் வருவாங்க. ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம பிள்ளையை பற்றி அவங்க சாட்சி கொடுப்பாங்க, உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துச்சு, இழுத்து போட்டு. இந்த அம்மாவுக்கு சுருன்னு இருக்கும் இல்லை, என் வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல, அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்குது சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது, ஒரு வேலையும் பார்க்க. ஆனால் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தா, ஆன்ட்டி நான் வேணா இதை செய்யட்டுமான்னு கேட்கும். எப்போவுமே நமக்கு இதை விட அது நல்லா தான் தெரியும். அங்கே போனால் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த பாஸ்டர் கொஞ்சம் நல்லா இருக்காரு, நல்லா பாடுறாரு, நல்லா, ஐயோ அந்த சர்ச்சுக்கு போனால் அப்படி இருக்கும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தகப்பன் கையில் இருக்கும்போது தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பார். ஒருவேளை அப்பா அம்மா படிக்காதவங்கள கூட இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அவங்க கையில் தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறார். காரணம், அவங்க தான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார்கள் தெரியும். என்னதான் எகிப்துக்கு ராஜகுமாரியாக இருந்தாலும் மோசையை வளர்க்குற பொறுப்பு ஒரு அடிமை பெண் அவன் தாய் கையில் தான் கொடுக்கப்பட்டது. என்ன நினைக்கலாம், ஒரு அடிமை பெண் கையிலா? இல்லை, உன்னை வளர்க்க அவங்களால தான் முடியும். அதே மாதிரி உன் சபையில் இருக்கக்கூடிய போதகரோ அல்லது போதகர் அம்மாவோ அல்லது உன் சபையோ நீ நினைக்கிற அளவுக்கு வசனத்தில் வளரல, இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, அந்த சபையை பார்த்தா அப்படி இருக்கு, இந்த சபை பாஸ்டர் பயங்கர, உனக்கு உன் சபை தான் கரெக்ட். நீ எங்கே இருந்தால் கரெக்டாக வளருவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுதோ உங்களை அந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் உறுதியாக இருங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில காரியங்கள் இருக்காது, சபையில் நடக்காது, ஒரு வேளை காரியங்கள் நடக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சபையில் குறைவுகள் இருக்குது,
அந்த குறைவுகள் போகணும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சபையில் குறைவுகள் போகணும்னு ஜெபம் பண்ணணும். குறை இருக்குன்னு சபையை குறை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சபையில் குறை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். குறை பேசாதீங்க. ஒருவேளை அப்படி இருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை இல்லை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் வசனத்தில் வளரணும்னு உங்களுக்கு தோணுதா, அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒருத்தர் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் சபையை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பண்ணுவார். கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு டீச்சிங் பண்ண தெரியும், அதாவது ஆண்டவர் சொன்னது ஓரளவுக்கு எல்லாமும், அதுவும் இந்த பைபிளில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஆண்டவர் கொடுத்தது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சபையை நடத்த என்னால் முடியாது. அதே மாதிரி உங்கள் போதகருக்கு டீச்சிங் வராமல் இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி சபை நடத்த யாராலையும் முடியாது. ஆண்டவர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்தந்த கிருபையின் அளவின்படி தான் அது நடக்கும். ஸோ கர்த்தர் உங்களை எதுக்கு இங்கே கொண்டாந்துருக்கிறார்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படி. நீங்கள் பலிகை பெருகதான் வந்தீங்க, இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, ஆகாரம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இவங்களுக்கு குழந்தை. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை அமைதியாக இருக்க சொல்லுவார். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்க சொல்லுவார். அமைதியாக இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க.